வாமா கல்பனா, உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் முன்னாடியே வரக்கூடாதா? அக்கறையாக வரவேற்றால் நீரஜா மாமி. என்ன மாமி செய்கிறது? வீட்டு வேலைகளை முடிக்கவே 10 மணி ஆயிடுது. அதுக்கு மேலே தானே இந்த பக்கம் வர முடியுது. என்ன செய்கிறது என்று பெருமூச்சுடன் கூறினாள் கல்பனா. நீரஜா வீட்டுக்கு 2 வீடு தள்ளி கல்பனாவின் வீடு இருந்தது. நீரஜாவின் மகனும் மருமகளும் வேலைக்கு சென்று விடுவதால் பகலில் பேச்சு துணைக்கு கல்பனாவை அவள் எதிர்பார்ப்பது வழக்கம். கல்பனாவுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகின்றன. போன மாதம்தான் இந்த தெருவுக்கு குடி வந்தனர். அவள் கணவனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை. எனவே அவன் வருவதற்கு ராத்திரி 8 மணி ஆகிவிடும். அதுவரை அவளுக்கும் நேரம் போக வேண்டுமே. பக்கத்து விட்டு நீரஜ மாமி அவளுக்கு நல்ல கம்பெனியன். நல்லது கெட்டது எதுவானாலும் நீரஜ மாமியின் கருத்தை கேட்ட பிறகே முடிவெடுப்பாள் கல்பனா. இப்படி உட்கார் கல்பனா. அப்புறம் நேற்று நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? உன் பெருசங்கிட்ட பேசினியா? இல்லை மாமி, அதெல்லாம் அவர்கிட்ட கேட்க முடியாது. சமையலுக்கெல்லாமா ஆள் வைப்பாங்கன்னு அசால்ட்டாக சொல்லிடுவார். அதுக்காக நீ விட்டு கொடுத்து போகணுமா? இதுவே அவன் ஒரு பணக்கார பொண்ணை கட்டி இருந்தால் ஆள் வச்சிருக்க மாட்டானா? என்ன இருந்தாலும் நீ ஏழை பெண் தானே. அதுதான் அவனுக்கு இழப்பமாக போச்சு. நீ இப்படியே அடுப்படியில் காஞ்சா உன் பொன்னிறமான சருமம் கருப்படிச்சிடாதா? சமையலுக்கு ஒரு ஆள் வச்சாதான் என்ன? இப்போது எல்லார் வீட்லேயும் தான் ஆள் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டையும் எடுத்துக்க. என் மருமகளுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள், சமையலுக்கு ஒரு ஆள்னு வச்சு கொடுத்துருக்கான் என் மகன். எல்லாத்துக்கும் கொடுப்பனை வேணும். ரதியாட்டம் இருக்கிற உனக்கு சமையல் கட்டில் வெந்து சாகணும்னு விதி இருக்கே. என்ன செய்கிறது என்று ஏகமாய் பரிதாபப்பட்டாள் நீரஜா. கல்பனா சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். அவள் வீட்டில் சமையல் வேலையை அம்மாதான் செய்வார். அதே போல தானும் சமையல், குடும்ப நிர்வாகம் என்று இருக்கத்தான் கல்பனா இத்தனை நாள் விரும்பினாள். நீரஜாவை பார்த்த பிறகுதான் தானும் பணக்கார வீட்டு பெண்களைப் போல சமையலுக்கு ஆள் வைத்து நிர்வாகம் செய்ய ஆசைப்பட்டாள். நீரஜா பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதோ, அவள் மருமகள் சுமலதா வேலைக்கு செல்பவள் என்பதோ அவள் கருத்தை எட்டவே இல்லை. எப்படியும் இன்னைக்கு அவரை சம்மதிக்க வைக்காம விடமாட்டேன் மாமி என்றாள் கல்பனா நம்பிக்கையுடன். நீரஜாவுக்கு உள்ளூர கல்பனாவின் மேல் பொறாமை. நீரஜாவின் மகள் கல்யாணமான அடுத்த மாதமே கணவனுடன் பிரச்சனை ஆனதில் பிறந்த வீடு வந்துவிட்டாள். 4 வருடமாகியும் திரும்பி செல்லவில்லை. கூடிய சீக்கிரமே அது நிரந்தர பிரிவாக ஆகிவிடும் போல் தோன்றியது. அந்த விரக்தியில் இருக்கும் நீரஜாவுக்கு கல்பனா கணவனுடன் ஒற்றுமையாக வாழ்வது பிடிக்கவில்லை. எப்படியாவது அந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண கங்கணம் கட்டிக்கொண்டாள். அதன் முதல் படிதான் இப்படி சமையலுக்கு ஆள் வைக்க சொல்லி ஊதிவிட்டாள். அவள் ஊதிவிட்டது நன்றாகவே பற்றி எரிய தொடங்கிவிட்டது. சமையலுக்கு ஆள் வைக்க சொல்லி கணவன் சுனிலை நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள் கல்பனா. சுனிலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருப்பதே 2 பேர் தான். 2 பேருக்கு சமைப்பதுக்கு ஒரு பெரிய வேலையா? வெறுமனே வெட்டி பந்தா காட்டுவதற்காக மனைவி சமையலுக்கு ஆட்கேட்பது அவனுக்கு புரிந்தது. எனவே அவன் ஆள் வைக்க சம்மதிக்கவே இல்லை. மாதம் 4000 சமையலுக்கு வெட்டியாய் அழுவதை விட அந்த வேலையெல்லாம் நீயே செஞ்சுட்டு அந்த பணத்தில் உனக்கு ஒரு நல்ல சேலை எடுத்துக்கோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான். அப்போது என்னையும் ஒரு வேலைக்கார மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இதுவே நான் ஒரு பணக்கார பெண்ணாக இருந்திருந்தா நீங்கள் இப்படி பேசுவீங்களா? இந்நேரம் 7-8 ஆட்கள் வச்சிருக்க மாட்டீங்களா? புரிந்தாள் கல்பனா. இத்தனை நாள் தன்னை மிகவும் கொடுத்து வைத்தவனாக உணரச் செய்த அவள் இப்போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? யார் கண் பட்டதோ தெரியவில்லையே என்று நொந்தபடி, நீ பணக்கார பெண்ணா இருந்திருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், புரிஞ்சுதா என்றான். அவன் சொன்ன எதுவும் அவள் காதுகளில் ஏறவில்லை. விசும்பலுடன் பக்கத்து அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். காலையில் எழுந்து டிஃபனும் செய்யவில்லை. சுனிலுக்கு அவள் செய்கை சிரிப்புதான் வந்தது. இதற்கெல்லாம் பயந்து அவன் விட்டு கொடுத்து விடுவானா என்ன? அழுததால் அவள் கண்கள் வீங்கி இருப்பது தெரிந்தது. என்னாச்சு கல்பனா? உடம்புக்கு ஒன்றுமில்லையே? கனிவுடன் வினவினான் சுனில். அவளிடம் இருந்து பதில் இல்லை. சரி சரி, நீ பட்னி கிடந்துடாத, பழங்கள் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடு என்று கூறியவன் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் வேலைக்கு சென்று விட்டான். அவன் சாப்பிடாமல் சென்றது உள்ளூர வருத்த அதற்கும் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள் கல்பனா.
இதை மாமியிடம் சொன்னால்தான் மனம் மாறும் என்று நினைத்தவள் வழக்கம் போல 10 மணிக்கு நீரஜா வீட்டுக்கு சென்றாள். அழுது அழுது சிவந்த அவளது கண்களை கண்டதும் நீரஜாவுக்கு உள்ளூர சந்தோஷம் தாங்க முடியல. வாமா கல்பனா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஏ பங்கஜம், ஒரு காபி கொண்டு வாடி என்று வேலைக்காரியை ஏவிய வண்ணம் வரவேற்றாள் நீரஜா. உடம்புக்கு ஒண்ணுமில்ல மாமி, மனசுதான் சரியில்லை என்று முதல் நாள் தன் வீட்டில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் விவரித்தாள் கல்பனா. என்ன ஒரு வேலைக்காரியாகவே நினைச்சிட்டார் மாமி. வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறதற்கு பதில் எனக்கு புடவை எடுத்து தர்றேன் என்றார். இதை விட என்னை கேவலப்படுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க என்று நியாயம் கேட்டாள் கல்பனா. என்னத்தடி சொல்றது, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நீ ஏழை பொண்ணு, அவன் பணக்காரன், சம்பாதிக்க திமிர் வேற, இல்லைன்னா உன்னை இப்படி கேவலப்படுத்தியிருக்க மாட்டான் என்று வழக்கம் போல அவளது ஏழ்மையை ஒரு தரம் குத்தி காட்டிவிட்டு, சரி இப்போ நீ என்ன பண்ண போற என்று கன அக்கறையாக வினவினா நீரஜா. வேற என்ன செய்கிறது, வழக்கம் போல சமையல் வேலையை நானே பார்த்துக்க வேண்டியதான். அடி அசடே, இப்படியா முடிவெடுப்ப? உன்னோட முக்கியத்துவத்தை அவன் புரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு என்ன செய்கிறது மாமி? நீ உடனே உன்னோட பிறந்த ஆத்துக்கு போயிடு. அவங்கிட்ட சொல்லக்கூட வேணாம், ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு உடனே கிளம்பிடு. அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். ஒரே நாளில் பதறிண்டு ஓடி வருவான் பாரு என்றான். கல்பனாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த சின்ன விஷயத்துக்காக அவனை பிரிந்து போவதா? கல்பனா தயங்க நீரஜாவை தொடர்ந்தாள். நீ இப்போ விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எப்பவுமே நீ கேட்டது கிடைக்காது. உன் வார்த்தைக்கு உன் புருஷங்கிட்ட மதிப்பு இல்லாமல் போயிடும். நீ காலத்துக்கு அடுப்படியிலேயே கிடக்க வேண்டியதான். அதனால் உடனே புறப்படு. பஸ்ஸுக்கு காசு இருக்கா இல்லையா என்று கல்பனா மறுத்து கூற வாய்ப்பு தராமல் முடித்தான். கல்பனாவுக்கு வேகம் பிறந்தது. இந்த சுனிலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வந்தாதான் அவருக்கு நம்மோட அருமை புரியும் என்று மனதில் நினைத்தபடி வீட்டை அடைந்த கல்பனா பெட்டியை அடுக்கத் தொடங்கினாள். ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி போவது? அவன் தவித்து போய்விட மாட்டானா? ஒருவேளை அவனுக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது? குழப்பத்தில் அவளுக்கு தலைவலிப்பது போல் இருந்தது. டிங் டாங் காலிங் பெல் ஒலி கேட்டது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? ஒருவேளை அவன்தானோ? ஆவலுடன் கதவை திறந்த கல்பனா அங்கே நீரஜ மாமியின் மருமகள் சுமலதாவை கண்டதும் திகைத்தாள். இவள் எப்போது ஆபீஸில் இருந்து வந்தாள்? வியப்புடன், வாங்க அக்கா, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களா? இப்போதான் உங்கள் வீட்டிலிருந்து வர்றேன், உட்காருங்க என்று உபசரித்தாள் கல்பனா. உள்ளே வந்த சுமலதா சுற்றுமுற்றும் பார்த்தபடி, என்ன கல்பனா, எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுதே என்றாள். ஆமாக்கா, எங்கள் பிறந்த வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பினேன் என்று சமாளித்தாள் கல்பனா. ஏன் தனியாவா போகிற? சுனில் வரலையா? அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் நான் மட்டும் போகிறேன். நீங்கள் உட்காருங்க, காபி சாப்பிட்றீங்களா என்றால் பேச்சை மாற்றும் விதமாக. அப்படி என்ன அவ்வளோ அவசரம்? அவருக்கு வேலை முடிஞ்ச பிறகு 2 பேரும் போகலாமே என்று மடக்கினாள் சுமலதா. என்ன இது, இவளை சமாளிக்க முடியாது போலிருக்கே என்று எண்ணிய வண்ணம் கல்பனா திகைக்க, சுமலதா கல்பனாவை நேராக பார்த்தா, நீ இப்போ எடுத்திருக்க முடிவு உனக்கு சரின்னு படுதா? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே புரியலை. கண்களை விரித்து அப்பாவி போல் கேட்டாள் கல்பனா. நீ புரியாத மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ எங்கள் மாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா கேட்டுட்டு தான் நான் வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ படித்த பொண்ணு, நல்லா யோசிச்சு சொல்லு. 2 பேர் உள்ள உன் குடும்பத்துக்கு ஒரு சமையல் அவசியம்தானா? இல்லைக்கா, இந்த தெருவில் எல்லா வீட்லேயும் சமையலுக்கு ஆள் இருக்கு, அதான் என்று இழுத்தாள் கல்பனா. எல்லாருக்காகவும் நாம் வாழ முடியாது கல்பனா. நீ வேலைக்கு போகிற பெண் என்றாலும் பரவாயில்லை, வீட்டில் தானே இருக்க. கல்யாணமாகி 6 மாதம் தானே ஆகுது. உன் கையால் சமைச்சதை சாப்பிடணும் உன் கணவர் ஆசைப்பட மாட்டாரா? அவருக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு தான் ஆசை இல்லையா? எனக்குத்தான் வீட்டிலே இருந்து கணவனுக்கு சமைத்து போட ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எவ்வளோ பணம் இருந்தும் என் மாமியார் பேராசை கொண்டு போய் என்னை வேலைக்கு அனுப்பினாங்க. அதனால தான் 2 வேலையால் வைக்க வேண்டியதாக போச்சு. நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி வேலைக்காரங்களுக்கே போயிடுது. ஆனால் லீவு நாளில் நானே தான் சமைப்பேன். அதுதான் என் கணவருக்கு பிடிக்கும். சுமலதா நிறுத்த கல்பனாவுக்கு சுனிலின் ஆதங்கம் புரிந்தது. கல்யாணத்துக்கு முன்பு ஹோட்டலில் சாப்பிட்டு நாக்கே செத்து விட்டதுன்னு அவன் அடிக்கடி சொல்வது நினைவில் வந்து வருத்தியது. உன் கணவர் உன்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காருன்னு எல்லோருக்கும் தெரியும். என் மாமியாருக்கு புருஷன் கொண்டாட்டி ஒற்றுமையாக இருந்தால் பிடிக்காது. அதனால தான் உன்னை வீட்டை விட்டு வெளியேற யோசனை சொல்லியிருக்காங்க.
அவங்க பொண்ணு விஷயத்திலே அவங்களோட சின்ன புத்தியால் தான் இன்னும் விடிவு வராமல் இருக்கு. அதனால் நீ அவங்க யோசனையை கேட்டினா உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்றபடி கல்பனாவின் முகத்தை நோக்கினாள் சுமலதா. கல்பனாவுக்கு இப்போதான் நீரஜாவின் பித்தலாட்டம் புரிய ஆரம்பித்தது. அவள் முகம் தெளிவதை பார்த்துவிட்டு சுமலதா தொடர்ந்தாள். ஒன்றுமே இல்லாத இந்த சின்ன விஷயத்துக்காக நீ உன் பிறந்த வீட்டுக்கு போயிட்டேனா சுனிலுக்கு உன் மேல் கோபம் வராதா? ஒருவேளை அவர் சமையலுக்கு ஆள் வைக்கவில்லைனா நீ அவரை விட்டு நிரந்தரமாகவே பிரிஞ்சு போயிடுவியா? இது உனக்கே பைத்தியக்காரத்தனமாக படலை? அதனால் கொஞ்ச நாளைக்கு நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கோ. உனக்கு ஒரு குழந்தை உண்டானா தானாகவே உன் கணவர் ஆள் வைப்பார். அது வரைக்கும் பொறுத்துக்கோ. அக்கறையுடன் சுமலதா பேசி முடிக்க கல்பனாவின் மனம் நெகிழ்ந்தது. நன்றியுடன் சுமலதாவின் கைகளை பிடித்து கொண்டாள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் விலை இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, நான் தப்பிச்சேன் என்றாள் நன்றியுடன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டேன். அதை எடுக்கத்தான் திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன். வந்தது நல்லதாக போச்சு. இல்லைனா ஒரு குடும்பமே நாசமாக போயிருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே என் வீட்டுக்கு நான் இருக்கிறப்ப மட்டும் வா. இல்லைனா மாமியார் மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. நான் வரட்டுமா? கதவை தாள் போட்டுக்கோ. சுமலதா சென்ற பிறகு சற்று நேரம் நிம்மதி பெருமூச்சுடன் அமர்ந்திருந்தாள் கல்பனா. பிறகு தெளிந்த மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் கணவனுக்கு பிடித்த சமையலை செய்ய ஆரம்பித்தாள் கல்பனா.